கேழ்வரகு கேப்பை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல போஷாக்கான கேப்பை. அப்புறம் வெள்ளைச்சோளம், இது வரகரிசி, திணை அரிசி. ஆக்சுவலா நமக்கு அதிகமா எடுக்கிறது வந்து சிவப்பரிசி, கருப்புளுந்தும் தான். அதுதான் கொஞ்சம் மெயினா எடுத்துப்போம். அதனாலதான் அந்த கன்சிஸ்டன்சி வருது. மெயின் வந்து சிகப்பரிசியும் உளுந்தும் தான். சிகப்பரிசி வந்து 2 டம்ளரும், கருப்பு உளுந்து வந்து 3/4 டம்ளர். அதுதான் மெயினா எடுத்துக்க போறோம். மிச்சம் எல்லாமே வந்து ஒரு குழிக்கரண்டி, நம்ம மாவு ஊத்துறோம்ல, இட்லி மாவெல்லாம் ஊத்துறோம், அது மாதிரி இந்த கரண்டி, குழிக்கரண்டியில ஒவ்வொரு கரண்டி சிறுதானியங்கள். சில தானியங்கள் வந்து இந்த ஸ்பூன்ல போட்டாலே போதும். சோ இது எடுத்தோம்னா எல்லா இதுவுமே ஓரளவுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும், பேலன்ஸ்டாவும் இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். 12 விஷயங்கள் நம்ம சேர்க்க போறோம். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வந்து நெய்யும் சின்ன வெங்காயம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து எல்லாமே சிறுதானிய வகைகள் தான். இதுல இந்த கொண்டக்கடலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நவதானியத்துல சேர்ந்தது. சோ இதுல சிறுதானியம் மட்டும் இல்ல, இதுல ஒரு நவதானியமும் நம்ம சேர்க்கிறோம். சோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன். எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தான். ஓகே, ஃபைன். சோ இப்போ மெஷர்மென்ட்ஸ் பார்த்தலாமா? மெஷர்மென்ட் வந்து இதுல சிவப்பரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கணும். நான் இதுல வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதுல நான் பிளேட்ல வந்து அளந்து காமிக்கிறேன். இது கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்துனா தோல் நீக்காத உளுந்து. அந்த உளுந்து. இது ஆக்சுவலா வந்து இந்த அரிசி தனியா ஊற வச்சுக்கணும், இந்த உளுந்து தனியா ஊற வச்சுக்கணும். இது வந்து 3/4 டம்ளர். இது 2 டம்ளர் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் வந்து இது வந்து நான் டம்ளர்ல அளக்குறேன். நீங்க என்ன கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு, அதுல எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரு, அதாவது கப்புல வந்து எடுத்துட்டு இது கரண்டியில போட்டுக்கிட்டா போதும், மிச்சம் அதெல்லாம். ஸோ இப்போ சொல்லும்போது சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது, இந்த மாதிரி சிறுதானியம்லாம் சேர்க்கும்போது பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்களையுமே பேலன்ஸ்டு டயட்டாக, அவங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆட்டிசம் குழந்தைங்களுக்குமே இது ஒரு நல்ல சிறந்த உணவு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை சொல்லணும் அப்படின்றது தான் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று வெள்ளைச்சோளம், கம்பு, மிச்சம் எல்லாமே இந்த ஸ்பூன்ல எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல வந்து இந்த முழு பாசி பயறு இதெல்லாம் வந்து நல்ல புரோட்டீன் ஆக்சுவலா. இதுல ஒரு ஸ்பூன் குதிரவாளி, சம்பா கோதம்பை, சாமை. இந்த அரிசி தனியா ஊற வச்சுக்கணும், உளுந்து தனியா ஊற வச்சுக்கணும். மிச்சம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து இது 3 ஒண்ணா வச்சுக்கலாம். கேப்பை, கம்பு, வெள்ளைச்சோளம், இது 3 தனியா ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டும் போது எல்லாம் ஒண்ணா ஆட்டிக்கலாம். இந்த ஸ்பூன்ல எடுத்து வைக்கிறது இது எல்லாமே வந்து மிக்சியில தனியா ஊற வச்சுட்டு மிக்சியில ஒரு சுத்திட்டு மாவு 3/4 பதம் ஆட்டுனதுக்கு அப்புறம் உளுந்து நம்ம எப்பவும் போல ஆட்டிடுவோம், இட்லி காட்டுற மாதிரியே தான். கிரைண்டர்ல நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போட்டு எப்பவும் இட்லி காட்டுற மாதிரி ஆட்டிக்கணும். உளுந்து தனியா ஆட்டி அள்ளிடணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி போட்டுட்டு, இந்த அரிசி கொஞ்சம் ஆட்டும் போது இது 3 சேர்த்துக்கலாம். கேப்பை, வெள்ளைச்சோளம், கம்பு 3ஐயும் போட்டு அரிசியோட சேர்த்து ஆட்டிக்கலாம்.